வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எகைன் ஒரு நெக் பேட்டர்ன் தான். இப்போ இந்த நெக்குக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு ஆல்ரெடி நான் எடுத்துருக்குது ஜரி த்ரெட்டு தான். ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இதில் துலுப் நீடில் வந்து நம்பர் 13 எடுத்திருக்கேன். இதில் தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னா துலிப் நீடிலும் எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நிறைய பேர் டவுட்ஸ் வருது. ஸோ ஐயன் நீடில் துலிப் நீடில் ரெண்டுமே நம்ம எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஐயன் நீடில் என்னையை பொறுத்த வரைக்கும் ஐயன் நீடில் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா துலிப் வந்து நம்ம கரெக்டாக ரொட்டேட் பண்ணுற இடத்துல வந்து அது ஒரு மாதிரி சப்பட்டையாக வரனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது நார்மலாக இப்போ வந்து 2 லைன் ஜரி ஒர்க் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நெக்குக்கு வந்து ஜரி ஒர்க்கு குட்டி குட்டி ஸ்டிச்சாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டி வேணாம், ரொம்பவும் பெருசாக வேணாம், ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 லைன் ஜரி கொடுத்துட்டு இப்போ 2 லைன் ஜரி கொடுத்தாச்சு. அடுத்து நான் எடுத்துருக்கிறது வந்து வருங்க நம்பர் 23 தான் எடுத்திருக்கேன். துலிப் நீடில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே நிறைய வீடியோஸில் நான் போட்டது தான். இப்போ வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸு, நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், நீட் ஒர்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ரொம்ப கிராண்ட் ஒர்க்கு வேணாம், எனக்கு சிம்பிளாகவும் இருக்கணும், பார்க்க வந்து நீட்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இப்போ அதிகம். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஐயன் நீடியில் வந்து நிறைய நம்ம லோட் பண்ணிக்கலாம். துலிப் நீடில் வந்து நிறைய நம்ம லோட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 4 இல்லைனா 5 தான் லோட் பண்ண முடியும். 2 பீடாக வச்சு ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம தைக்கிற மாதிரியே சுகர் பீடாக தைக்கிறேன். இந்த மாதிரியே தைச்சிக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஐயன் நீடிலே யூஸ் பண்ணலாம். துலிப் நீடில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐயன் நீடில் வந்து கொஞ்சம் நெளியும். அதனால் நீடில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜர்தோசிங் தனி நீடில் வச்சுக்கவே வேணாம், எல்லாமே பீட் நீடிலே நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஓயாமல் நம்ம ப்ரீடு எடுக்கிற மாதிரி இருக்கும். துலிப் நீடில் வந்து அந்த இடம் முன்னாடி கூர்மையான இடம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பீடு வந்து கொஞ்சம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் பண்ண முடியாது. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வந்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயின் பாருங்கள், நல்லா ஒரு பெரிய ஸ்டோனாகவே எடுத்திருக்கேன். இதை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ கரெக்டான அளவாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஒர்க் பண்ணணும். கரெக்டாக அந்த அளவு மேலேருந்து கீழே இந்த அளவு வச்சுட்டு இப்போ இந்த எட்ஜை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இதுக்கு கட் பண்ணுறதுக்கு தனி கட்டர் வச்சுக்கோங்க. ஜர்தோசி கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கட்டர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டுக்கு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக அளவு எடுத்தாச்சு. இப்போ இந்த இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது, நல்லா க்ளூ வச்சு ஒட்ட போகிறேன். அதுக்கு தான் நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம ஒட்டணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த B7000 க்ளூ தான் நமக்கு இம்மீடியட்டாக அதை வந்து ஒட்டிக்கிறோம், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்கு மேலேயும் பயமாக இருக்குது அப்படின்னா ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் ரிவர்ஸில் நீங்கள் போட்டு ஒரு தடவை அயன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக செட் ஆயிரும். நல்லா க்ளூ கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப திக்காக போடாதீங்க. அடுத்து நம்ம தைக்கிறப்போ வந்து அந்த குளூ இருந்துச்சு அப்படின்னா காயாமல் நம்ம ஊசி உள்ளே போகாது, ஹார்டாயிரும் அந்த இடம். அதனால் கரெக்டாக அந்த ஸ்டோன் செயின் அளவுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவு மட்டும் வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் முதல் சொன்ன மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டிய டிசைன்னால் இதுக்கு வந்து ரொம்ப நம்ம மெனக்கெட வேணாம். எவ்வளோ நம்ம சிம்பிளாக பண்ண முடியும், சேஃப்டியாகவும் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும். இதுக்கு நீங்கள் தைச்சாலும் இதே எஃபெக்ட் தான் நமக்கு கொடுக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சொல்லப்போனால் தைச்சா வந்து எப்போயுமே ஸ்ட்ராங் தான். ஆனால் இந்த B7000 க்ளூவும் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட்டாக ஒட்டியாச்சு. இப்போ இந்த சைடும் சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் அழகாக தெரியும். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து 3mm பீடு வந்து தைச்சி உங்களுக்கு காட்டினேன். இந்த இதுலேயும் நீங்கள் வேணும்னா 3mm பீடு கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது நம்ம சாய்ஸ் தான். இப்போ நான் வந்து இதில் ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். இப்போ எகைன் வந்து ஒரு லைன் வந்து பீடு, சுகர் பீடு. அதே மாதிரி 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும்.
இது வந்து நீடில் நம்பர் 23, 24 2 வரும். எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செயினுக்கு வந்து சரி நான் போட்டேன் இல்லையா, அது வந்து நம்பர் 13 நான் போட்டேன். 13 இல்லைனா 14 எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். துலிப் நீடிலில் அந்த இதில் வந்து அந்த நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அயன் நீடில்னால் நம்பர்ஸ் கிடையாது. அந்த நீடிலே நமக்கு தெரியும் இல்லையா டிஃப்ரெண்ட்டு, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ கம்ப்ளீட்டாக இது ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக இப்போ பீட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஒரு புட்டாஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த புட்டாஸ் வந்து ஒரு இன்ச் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கேலில் வந்து ஒரு இன்ச்சுக்கு கேப் விட்டு நாம் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இன்ச்சு தான் கேப்பு. அதுக்கு மேலே கேப் விட்டால் ரொம்ப பெருசாக தெரியும் கேப்பு. அதனால் இது கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ரொம்ப சிம்பிளான 2 3mm பீடும் சுகர் பீடும் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பீடை வச்சு ஒரு குட்டி அந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த நீடில் வந்து உள்ளேருந்து எடுத்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது இது எப்படி அப்படின்னா 2 சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நடுவில் ஒன்று தைச்சிட்டு அப்புறம் ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று கொடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3mm பீடை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடை லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போய் ஒரு லாக் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக். எப்பயுமே ஒரு லாக் போட்டுருங்க, அப்போ தான் அது வந்து தூக்காமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம தைக்கிறது வந்து தூக்கிட்டு நிற்கும். இந்த மாதிரி லாக் பண்ணால் தான் அது துணியோடு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ ரைட் சைடில் அதே மாதிரி ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்ருக்கேன். போட்டு இப்போ திருப்பி எகைன் 3mm பீடு ஒன்று ஒரு சுகர் பீடு ஒன்று வச்சுட்டு இங்கே ஒரு செயின் போட்டு இதுக்கு ஒரு லாக். திருப்பி இந்த பக்கம் லாங் செயின் ஒன்று ஷார்ட் செயின் ஒன்று. நிறைய புட்டாஸ் நான் இதை போட்டு காட்டியிருக்கேன். புட்டாஸ் மட்டுமே ஒரு டிசைன் போட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க அந்த லிங்க் வேணால் தரேன், செக் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான் இதுவும். அவ்வளோதான். நடுவில் வச்சுட்டு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஒரு லாக் பண்ணிக்கிறோம். ஒரு நாட் போட்டுக்கிறேன் நான். அவ்வளோதான். இப்போ இந்த புட்டாஸ் முடிஞ்சிருச்சு. புட்டா மாதிரியே ஒரு டிசைன். ஓகேவா? இதை நம்ம புட்டாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிசைனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி அடுத்த புட்டா. இந்த நம்ம த்ரெட் எடுக்கிறோம் இல்லையா, இதை நல்லா உள்ளே இருந்து எடுங்க, வெளியேருந்து எடுக்காதீங்க. அந்த லாஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்க சுகர் பீடுக்குள்ளேருந்து நம்ம எடுத்தோம்னா அது வந்து எப்படின்னா அந்த கேப் இல்லாமல் இருக்கும், அதனுடைய கண்டினியூட்டியாக இருக்கும். இல்லைன்னா தனியாக ஒரு தூக்கிட்டு இருக்கும். அந்த நெக்கோட அந்த கர்வ் டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் நடுவில் ஒரு கேப் மாதிரி தெரியும். இப்படி நம்ம உள்ளேருந்து நம்ம த்ரெட் எடுத்து பண்ணுறப்ப அந்த கேப் வந்து தெரியாது. அதனால தான் அப்படி இருக்கிறது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த 3 தான் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, நடுவில் வந்து ரொம்ப கேப் தெரியுது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு ஸ்டோன் கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா அந்த கேப் நமக்கு ஃபுல்லாக மறைஞ்சிரும். நம்ம நடுவில் கொடுக்குற த்ரெட்டுமே நமக்கு அது தெரியாது. இல்லைனா 3mm பீடு கூட இன்னொன்று வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் நான் போட்ட மாதிரி சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கூட நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த இது முடிச்சாச்சு. நடுவில் வந்து லாக் போட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்போ இதே தான் எல்லா புட்டாஸும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான் வரும். நடுவில் வேணும்னா நீங்கள் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். 2 டிசைனுக்கு நடுவில் ஒரு குட்டி ஸ்டோன் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம புட்டாஸ் போடணும். புட்டாஸ் போடுறதுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக கிராஜுவலாக நம்மளே ரொம்ப இது மெஷர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மெஷர் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இது நார்மலாக ஒரு சின்னதாக அங்கங்கே நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். இது எப்படியும் பார்த்தோம்னா ஒரு 1.5 இன்ச்சு to 2 இன்ச் அளவு தான் கேப் இருக்கும். அந்த அளவு நான் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுங்கள். இதே இந்த போட்டிருக்க டிசைன் தான் நான் புட்டாவாகவும் போட போகிறேன், வேறு எந்த இதுவும் கிடையாது. ஸோ சிம்பிளான டிசைன். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக அது தெரியும். எந்த சாரீக்குனாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம் வேர் பண்ணுறப்ப. ஏன்னா இதில் நம்ம எந்த கலர் கொடுக்கலையா, வெறும் கோல்டு தானே கொடுத்துருக்கோம். ஸோ எந்த சாரீக்குனாலும் நம்ம வேர் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். புட்டாஸும் கொடுத்துட்டேன். அதே டிசைன் தான் புட்டாஸும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு டிசைன் வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.
வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இம்மீடியட்டாக அது காட்டும். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்கள் க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கனாலும் மாற்றிக்கலாம். இது ஜஸ்ட்டு என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.